போட்டுடலாமா? நடுவில் இருக்கு. High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. அந்த கண்ணனுடைய கோவிந்தராஜ பெருமாள் இருந்தாலும் சரி, திருமால் வந்து அவருடைய அவதாரம் தான் கண்ணன். அந்த கோவிந்தராஜ பெருமாள் இருக்கக்கூடிய திருச்சித்திரக்கூடத்தில் நாம் 30 ஆண்டுகளாக வசித்து வந்தோம். திருச்சித்திரக்கூடம் என்ன ஒரு தெரியுமா? சிதம்பரம். அங்க அந்த திருச்சித்திரக்கூடத்தை பத்தி, கோவிந்தராஜ பெருமாளை பற்றி திருமங்கையாளர் அந்த ஒரு பாசுரத்தை மட்டும் என் மனதில் பதிந்த, என் மனதில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பாசுரத்தை மட்டும் உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு அதை அனுபவித்து விட்டு நான் ருக்மணி திருக்கல்யாணத்துக்கு வருகிறேன். வான்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைத்தும் நொந்து தாம்பாட வாட தவம் செய்ய வேண்டா தாமாத இமையோருங்கால் இறப்பார் காணாட மங்கை கணமாட மாட கயலாடு காணீர் பழனம் உடைபோய் தேராட மாடம் கிளியாடு தில்லை திருச்சித்திர கூடும் சென்று சேர்ந்து முடியும். அங்க போய் எதுக்கு கும்பிட சொல்றாருன்னா, பொழுதுபோறதுக்கு போய் திருச்சித்திரக்கூடத்துல கோவிந்தராஜ பெருமானை சேவிங்கன்னு சொல்றாரு திருமங்கையார். உங்க உடலை படைத்தது நேற்றே சொன்ன பகவான் கடவுள். இந்த மாமிச சடை
இந்த மாமிச சதை இதை வற்றி போய் ஐம்பொறிகளையும் நோக வச்சு வாட வச்சு கண்கள் மஞ்சடைய காதுகள் கேட்காமல் போக உண்ணாவிரதம் இருந்து தவம் இருந்து நாளைக்கு ஒரு பொழுது இருக்கேன், நாளைக்கு 2 பொழுது இருக்கேன் அப்படிலாம் நீங்க வந்து உண்ணாவிரதம் இருந்து கடவுளை நோக்குவதை விட அதெல்லாம் செய்யாதீங்க. அப்படிலாம் உடலை வருத்தாதீங்க. இது உங்கள் மாமிச உடல். இதை நீங்கள் வருத்தி எந்த பயனும் இல்லை. ஒன்னே ஒன்று செஞ்சா நீங்க போதும். எல்லாருக்கும் சொல்றாரு அந்த ஆழ்வார். திரும்புங்க, என்ன செய்யணும் வாழ்க்கையில் அப்படின்னா, திருச்சித்திரக்கூடம் போய் கைகளை ஒன்று கூப்பி அந்த பெருமாளை சேவியுங்கள். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருச்சித்திரக்கூடத்துல மயிலாடுதான், மீன்கள் நீந்துதான், வண்டுகள் ரீங்காரம்தான், எல்லை திருச்சிற்றம்பலம். அது அந்த பக்கம் நடராஜருடைய சபை, இந்த பக்கம் அவருடைய ஆனந்தம், அங்க அவருடைய பேரானந்தம். நீங்க உலகத்திலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை கும்பிட்டுட்டு பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரே இடம் எல்லை திருச்சிற்றம்பலம் கூட தான். வேற எங்கேயும் 2 பேரையும் ஒன்னா பார்க்க முடியாது. நீங்க சிவனையும் பெருமாளையும் பார்க்கணும்னா சிதம்பரம் தான். அதுமாதிரி அந்த இடத்துல என்னுடைய தாயார்லாம் நடராஜரை கும்பிட்றதுக்காக காலையில் 6 மணிக்கு அழகப்பனுக்குலாம் பேராசிரியர்லாம் சரி, காலையில் 6 மணிக்கு நம்ம மண்டையில் 4 தட்டு தட்டி சின்ன பையனாக இருப்பேன். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு. அங்கே ராணி சிஆர்டி ஸ்கூல்னு அதுக்கு போயிருப்பேன். மண்டையில 2 தட்டு தட்டி வா கோயிலுக்கு போகும்போது அப்போ குளிச்சுட்டு நான் குளிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன். குளிக்கலனாலும் எங்கள் ஆத்தா என்னை தலையில் தச்சு இழுத்துட்டு போய் கையில் எடுத்துனோன்ட்டு ஒரு எண்ணெய் கண்ணா இருப்பேன். தாயார் கையில் ஒரு எண்ணெய் கண்ணா தான் இருக்கும். அந்த எண்ணெய் கிணத்து 2 பேரை விட்டால் கூட விட முடியாது. அந்த எண்ணெய் கிணத்து எடுத்துட்டு எங்கள் தாயார் அந்த நடராஜர் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. காலையில் 6-6:30 மணிக்கு கண்ணெல்லாம் முடிச்சுட்டு விழுந்து தேய்ச்சிட்டு நல்ல ரோட்டில் ட்ரௌசர் காக்கி ட்ரௌசர். எங்கள் அம்மைக்கு எப்போதும் காக்கி ட்ராயர் தான் வாங்கி தருவாங்க. ஏன்னா தான் யூனிஃபார்ம் கலர் ட்ராயர் தான் வாங்கி தர மாட்டாங்க. காக்கி என்ன டிக்கெட் உனக்கு யூனிஃபார்ம் போகணும்னா அது காக்கி ட்ரௌசர் தான் தீபாவளி சட்டை. இதான் என்ன பிரச்சனை. இந்த காக்கி ட்ரௌசர் போட்டு காலையில் நடராஜரை பார்க்கணும். அந்த மாதிரி என்னை படிக்க விட்டதுனால நடராஜரை பார்க்குற ஒரு கண்ணால் பார்க்கும்போது இந்த பக்கம் கோவிந்தராஜ பெருமாள் நான் சைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இவருக்கு அவரையும் சேவிச்சு இவரையும் பார்த்து இப்படி நான் வந்து 37 ஆண்டுகள் அந்த திருச்சி கூடத்தில் வளர்ந்தேன். அப்படி உள்ள பக்தி தான் அப்படியே கண்ணன் அதாவது கிருஷ்ணன் மேல வந்தது, வைணவத்தின் மேல வந்ததுன்னா ஒரு பற்றை நிலை நிறுத்தி கொண்டா இன்னொரு பற்று போய்விட்டது என்ற அர்த்தம். சைவத்தை தொலைத்து விட்டு வைணவத்தை பற்றி கொண்டு என்ற அர்த்தம் கிடையாது. தப்பா நினைச்சுக்காங்க. வைணவத்தையும் பற்றி கொண்டு இதான் பொருள். வைணவத்தையும் பற்றி கொண்டு அப்படி பார்த்தீங்க கண்ணன் மேல அது கண்ணன் மேல இந்த ராமர் மேல இது மாதிரிலாம் நமக்கு ஒரு சுவை எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காசி நகரத்தார் சத்திரத்துல வந்து நான் வந்து ஒரு பொதுக்குழு உறுப்பினராக தேர்வாங்க. அந்த டேட்டில் அங்கே இருக்காரு மரியாதைக்குரிய என்னுடைய பங்காளி MP ராமசாமி அவர்கள்லாம் தெரியும். என்னன்னா அங்கே தேர்வாகும் போது எனக்கு என்ன ஒரு சின்ன பாக்கியம் கிடைச்சதுன்னா, இந்த காசி நகர சத்திரத்தார்கள் வந்து அயோத்தியில ஒரு தேர் ஒன்று செய்யணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அந்த தேரை செய்யக்கூடிய ஒரு செஞ்சு அந்த தேர் செய்யக்கூடிய இடத்துலயே இருந்து இந்த தேரை செய்யக்கூடிய கோஆர்டினேட்டராக என்னை வந்து நியமிச்சதுனால அந்த ராமர், அந்த கிருஷ்ணர், அந்த சிற்பங்கள்லாம் அங்கே செய்யும்போது இரவெல்லாம் அங்கே படுத்து கிடப்போம். வந்து திடீர்னு வந்து 12 மணி 12:30 மணிக்கு MP ராமசாமி உடையாந்து ஸ்கூட்டரில் உடையாந்து ஒரு பயணி இங்கே இருக்காரான்னு வந்து என்ன பார்ப்பாரு. அவர் தேரை பார்ப்பாரு மாட்டார், பயணிக்கு வந்து இருக்காரா பண்ண. அப்ப நான் வந்து அங்க உட்காந்துட்டு அந்த தேர் அந்த சிற்பங்கள் எப்படின்னு எல்லாம் ஜாக்கிரதைகள் அந்த ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அயோத்தி ராமர் அது இந்த கிருஷ்ணர் அப்படி இப்படின்னு அப்படி இப்படி யாரும் ஒண்ணுமே கிடையாது. இப்படி என்னுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறும்போது அது என்னன்னா, என்னோட மட்டுமே நான் கற்றதை, நான் தெரிந்ததை, எனக்கு என்ன புலப்பட்டதோ, எனக்கு அந்த வைணவம் என்ன சொல்லி தந்ததோ, அது என்ன எனக்குள்ள புரிஞ்சு கிடைக்கிறதோ, அதனுடைய ஆர்வத்தை, அந்த போதனையை, அந்த ஊட்டை எனக்குள்ள கிடக்குது, அது ஒரு புதையல் உள்ள கிடக்குதா அப்படின்னு என்னுடைய பங்காளி தேனப்பன் சொன்னாரே, அந்த புதையலை
நான் வெளியில கொண்டாடணும். அது வெளியே கொண்டாந்தா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு கூட தெரிய வேண்டும், பிறர் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல அந்த நல்லெண்ணத்தை தான் இதை இது என்னடா இவரே சிலர் கூட நினைப்பாங்க, என்ன இந்த பயணம் பண்ண ஒரு கிறுக்கனா இருப்பான், இவனே வீட்டில் கொடுத்து கூட்டுறான், இவனே சாப்பாடு கொடுக்குறான், இவனே எல்லாரையும் வரவழைக்கிறான், இவனே செலவு பண்ணிட்டு இருக்கான், என்ன மன கைண்டு பிடிச்சி வருது. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம நகர சமுதாயத்தில் நகரத்தாரில் இப்படி இருக்கிறவங்க செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இது என்ன இது? இந்த செலவுக்கும் இந்த பக்திக்கும் துளி கூட இன்ச்சு கூட சமம், துளி கூட சமம். சார் நீங்க எது பண்ணாலும் செலவு பண்ணி தான் ஆகணும். என்டர்டைன்மெண்ட் செலவா? செலவு இல்லையா? நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் 4 காசு செலவு பண்ணி தான் ஆக வேண்டும். நீங்கள் பக்தியாக இருக்க வேண்டும் என்றால் 4 காசு செலவு பண்ணி தான் ஆக வேண்டும். உங்களுக்கு மன நிம்மதி வேண்டும் என்றால் 4 காசு செலவு பண்ணி தான் ஆக வேண்டும். உங்களுக்கு சந்தோஷம் வர வேண்டும் என்றால் உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணம் வெளியிலே போகத்தான் வேண்டும். ஓசியில ஒண்ணுமே கிடைக்காது. என்னப்ப என்னால முடிஞ்சதை நான் செய்வதனால் என்ன? நீங்க இந்த ஒளிபெருக்கியில நான் சொல்றத நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு அதுவே கஷ்டமா இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இத காதால் கேட்பதே உங்களுக்கு சிரமமா இருக்கு. பக்கத்து ஊர்ல இருந்து நீங்க வர முடியல, ஏத்தூர்ல நீங்க வர முடியல, பக்கத்து தெருல இருந்து வர முடியல. புண்ணியத்தை தேடுவதற்கு என் வீட்டுக்கே புண்ணியம் தேடி வந்தா நான் கிடைக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கு தான் பொறுப்பாக. அதனால புண்ணியம் உங்களை தேடி வரும்போது அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறத தவிர வேற ஒண்ணு. அடுத்து நான் கண்ணனும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த பாகவதத்தை நான் இந்தியா மட்டுமல்ல உலகம் புறம் பரப்புவதற்கு என் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை, செல்வம் வேண்டும் என்று கேட்கவில்லை, எனக்கு சீர் வேண்டும் என்று கேட்கவில்லை, கனி வேண்டும் என்று கேட்கவில்லை, கட்டிடம் வேண்டும் என்று கேட்கவில்லை, எந்த செல்வத்தையும் நான் கேட்கவில்லை, உடல் செல்வத்தை மட்டும் தான் கேட்கிறேன். கண்ணா அதற்கு மட்டும் அருள் செய். கோடி செல்வம் இறைவன் கொடுத்திருக்கான். இப்ப ஏற்பட்ட அற்புதமான பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க. இதை விட கோடி உங்களுக்கு என்ன வேணும்? கோடி 2 பிள்ளைகளும். இந்த செய்திகள் புறம் பல அவருக்கு கம்சனுக்கு அங்க தெரிஞ்சிருச்சு. நம்மளால அங்கதான் ரிமோட் கண்ட்ரோல் கம்சன். இப்ப கம்சன் கிடைக்கும். நம்ம கண்ணனுக்கு யௌவனம் வந்து விட்டது, இளைஞர் பருவத்துக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 11 வயசாயிருக்கு. எல்லா கம்சன் காலில் விழுது. பூதரை நிமிஷம், சடாவது நினைச்சான், அவனை நினைச்சான், இவனை நினைச்சான், யாரையும் நினைச்சான், எல்லாம் செஞ்சு விட்டான், எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டான். காலிங்க நடத்தணும், எல்லாம் நடந்து போச்சு. அப்ப கண்ணனை ஒண்ணுமே செய்ய முடியல, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரி சபையை கூட்டினாங்க. மதுரவன எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், கண்ணனை வதம் பண்ணலாம். எல்லாருமா சேர்ந்து நம்ம ஒரு பெரிய யாகம் நடத்தோம். யாகம் அப்ப யது வம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இங்க கூப்பிடுவோம். அப்ப கண்ணனையும் கூப்பிடுவோம், நந்தகோபுர எல்லாரையும் அழைப்போம். அதை அழைச்சிட்டு கண்ணனையும் பலராமையும் சூழ்ச்சினால நம்ம கொண்டுடுவோம். இதுதான் கம்சனுடைய திட்டம். எல்லாம் மந்திரி சபையில ஒரு புத்திசாலி மந்திரி கேட்கலாம், ஏன் அப்படி கூப்பிட்டா என்ன கண்ணன் என்ன பைத்தியக்காரனா உடனே வந்துடுவாங்க, வரமாட்டாங்க. நிறைய அவன் மாமன் தான் முறைன்னு அவனுக்கு காதல் எல்லா கதையும் தெரியும். அவன் எதுக்காக பிறவி எடுத்துட்டானே உன்னை ஒழிக்கிறது தான். அப்படி இருக்க நீ கூப்பிட்டு அவன் வருவான, வரமாட்டான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்ரூரர் அவர் கண்ணனுக்கும் ரொம்ப பரிச்சயமானது, கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் பரிச்சயமானது. அந்த அக்ரூரரை தூது அனுப்புவாங்க.
தூதுனா அழைச்சிட்டே வர சொல்லி, தூதுங்கிறது கிடையாது. நீ பலராமன் கிருஷ்ணனை நீ அழைச்சிட்டு வந்தீங்க, இங்க நம்ம எல்லைக்கு கொண்டு வர, அப்புறமா பார்த்துக்குவோம். நம்ம சொல்ல மாட்டோம். அவன் நம்ம அவன் அப்படியே பேசி அப்படியே தள்ளிட்டு வந்தது, அப்புறம் பார்த்துக்குவோம். மெட்ராஸ் எல்லாம் நார்த் மெட்ராஸ்ல இந்த ரவுடி கும்பல்லாம் அவன் அப்படியே பேசி அப்படியே இட்டாங்குது, அவனை பேசி இட்டாங்குது, அப்புறம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைச்சிட்டு வர்றதுக்காக அக்ரூர் போறாரு. ஆனா அவருக்கு விஷயம் தெரியும், யமகார கோயில்ல யாரு கம்சன், இவன் வந்து கூட்டிட்டு வந்து 2 பேரையும் கொலை பண்ண போறாங்க. இருந்தாலுமே அக்ரூர் போறாரு தன்னுடைய தங்க ரதத்துல. ஏன்னா மிகப்பெரிய கம்சன், மிகப்பெரிய அரசன். அவனுடைய தூதுவரா போகும்போது இவனுடைய தேர் எப்படி இருக்கும், தங்க தேர் அப்படியே அலங்காரம் பண்ணி அப்படியே போக பிருந்தாவன் வரலாம். வந்து அக்ரூர் வந்து கிருஷ்ணனையும் பலராமனையும் சந்திச்சு விஷயத்தை சொல்றான். நந்தகோபுரையும் பார்க்கலாம், நந்தகோபுரையும் பார்த்து விஷயத்தை சொல்றான். நந்தகோபுரத்தை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஓப்பனா கிருஷ்ணனையும் பலராமனையும் கொடுத்துருந்தாலும் கம்சன் கூப்பிடுறாங்கிறத ஓப்பனா சொல்லுது. ஆனா இவங்க 2 பேரும் சொல்லிட்டான். யார்கிட்ட கிருஷ்ணன் கேட்கிறான், ஜாகிரதா வரும்போது கொஞ்சம் சூதானமா, நம்ம சொல்ல மாட்டோம் கிராமத்துல, சூதானமா நடந்துட்டு அவ்வளவுதான். அப்புறம் பிருந்தாவனத்துக்கு வந்தவொன்னா அக்ரூர் தேர் இங்க நிக்குது. அங்க இருக்க கோபியெல்லாம் சும்மா இருப்பாங்களே, நான் நேரத்தே சொல்ல ஒரு பச்சை காரத்தில் போகும் போது யாரும் போறாங்க. அந்த மாரி இந்த கோபியர்கள் பூரா என்ன பண்ணாங்க, என்னது ஒரு தங்க தேர் வந்து கிருஷ்ணன் கண்ணனுடைய வாசல் நிக்குதே, யார் வந்திருப்பா? வேற யாரும் கோபியர் வந்து கண்ணனை திருமணம் பண்றதுக்காக வந்திருக்காங்களோ? கண்ணன் இந்த ஊரை விட்டு போயிடுவானோ? ஐயோ என்னடா கண்ணன் நம்மளை விட்டு போயிடுவானோ? கண்ணனை நம்ம விட்டு பிரிய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சோ அப்படின்னு ஒரே எல்லாம் கோபி எல்லாம் கூடி பேசுறாங்க. அக்ரூரை வெளியே சந்திச்சு அந்த கோபியில் இருக்காங்க. அக்ரூர் பார்த்தா, அக்ரூர் இது அக்கிரமா இல்லையா? நீங்க வந்து இது மாதிரி நீங்க வந்து கிருஷ்ணனை அழைச்சிட்டு போறேன்றீங்கள, இது வந்து தப்பு இல்லையா? அவர் என்ன உபதேசம் பண்ணாரு. வடமதுரையில அங்க நிறைய பணி இருக்கு. அம்மான்னா மாமா, கிருஷ்ணனின் அம்மான். கிருஷ்ணனுக்கு நிறைய பணிகள் வச்சிருந்தாரு, அதனால அழைச்சிட்டு போறாங்க. உடனே இந்த கோபியர்கள்லாம் வடமுதலில் இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். இனிமேல் கண்ணனை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது. நமக்கு நம்ம எல்லாம் கண்ணனை எழுக்கிறோம், ஓ மாதவா, ஓ கிருஷ்ணா, உங்களை இனிமேல் நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பிருந்தாவன் காட்சி கண்ணன் அக்ரூர் வந்து அழைச்சிட்டு போகிறது தான் இறுதி கட்டம். அழைச்சிட்டு போயிரு. அங்கே போனோன்னே அக்ரூர் கொண்டு போய் விட்டுறாரு கிருஷ்ணனை. அங்கே போய் என்ட்ரன்ஸில் அந்த மாநகருக்கு அங்கே மாளிகையை நெருங்குறதுக்கு முன்னாடி ஒரு நதிக்கரை இருக்கு. அங்கே அந்த நதிக்கரையில் நிறுத்திருந்தான் யாரு, கிருஷ்ணன். இங்கே நிறுத்து அப்படின்னா, ஏன் நிறுத்த சொல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்றான் கிருஷ்ணன். என்னடா அப்பவே சொல்றான், அக்ரூர் சொல்றான், என்ன பண்ண போறேன்? இல்லை நாங்கள் இந்த நதிக்கரையிலே உங்களுடைய ரதத்திலேயே உட்கார்ந்து போனாலும் படுறான், நீங்க போய் நீராடிட்டு வாங்க, இந்த அறைக்கு இந்த சோலை அடைக்கலாம் நாங்கள் பார்த்துட்டு நீங்க போங்க. சரிண்டா அக்ரூர் போறாரு. அந்த நதிக்கரை இருக்கு, அந்த நதிக்கரையில் மூழ்கிறாரு. உள்ள மூழ்கினா உள்ள கிருஷ்ணன் தெரியலாம். அப்படியே மேல பாக்குறாரு, குடிக்கிறார், அப்படியே மேல பாக்குறாரு, பாக்குறாரு, அவனை மறுபடியும் முழுகிறார். உள்ள அப்படியே புருஷோத்தமன் பரந்தாமன் அப்படியே நெடுஞ்சாங்க அப்படியே படுத்து பார்க்கடல்ல தூங்குற மாதிரி அப்படியே தூங்குறாரு. உள்ள பாக்குறாரு அந்த காட்சியை. அக்ரூர், அடே அப்பா என்னடா இது, ஐயோ அடையப்பா
உள்ளுக்குள்ளேயே நீர்ல முழுகும் போதே கையை தூக்கிட்டு அது கையை தூக்கி அப்படியே நீருக்குள்ளேயே அப்படியே உட்கார்ந்துருக்காரு. 5 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் உள்ளே அப்படியே கிடக்குறாரு. அவருக்கு மெய்சிலிருந்து போச்சு. திருப்பி எழுதிக்கிற அதே கோலத்துல கண்ணர் ரங்கத்துல கொடுத்துரு. திரும்பி இப்படி பார்க்கிற அதே கோலம் இந்த பக்கம். எங்க பார்த்தாலும் கிருஷ்ண பரமாத்மா கோலம், எங்க பார்த்தாலும் அவனுடைய உருவம், புருஷோத்தமனின் உருவம். என்னென்ன புரியல அப்படி இருக்கு. ஆஹா, கண்ணன் தான் திருவிளையாட ஆரம்பிச்சாயா உள்ள மதுரா நகருக்கு வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சான். இன்னைக்கு கம்சம் பாடு கரிதான் நினைச்சிட்டாரு. சொல்றாரு கண்ணன், பகவானே நீ மச்ச அவதாரம் எடுத்து சமுத்திரத்துல இருந்த, ஹயகிரீவரா பிறந்து மது கைதவர் இவங்களெல்லாம் வரம் பண்ண, திருப்பாங்கடலை கடைஞ்சி கூர்மாவை வந்தீங்க, மந்திரமலைய உன் முதுகுல என்னமோ அது ஒரு 1/2 மூட்டை நெல்லு மாதிரி தூக்கி போயிட்ட, பிரபஞ்சத்தை காப்பதற்காக வராக அவதாரம் எடுத்த, கண்ணிய கசிப வதம் பண்ண, நரசிம்ம அவதாரம வந்து உலோகத்துக்கு காட்சி கொடுத்த, ராவணன நீயே அவதாரம் பண்ண, வாமன அவதாரம் பண்ணி உன்னுடைய 3 அடிகளால் உலகத்தையும் லோகத்தையும் 14 உலகத்தையும் அளந்துட்ட. பரசுராம அவதரிச்ச, பரசுராம அவதரிச்சு சத்திரியர்களின் கர்வத்தை ஒழித்தாய். ஸ்ரீ ராமச்சந்திரனாக பிறவி எடுத்து பூலோகத்திற்கு நன்மை புரிந்தாய். அப்புறம் இன்னமும் என்ன சொல்றான், புத்தராவும் அவதரிக்க போற, கல்கியாவும் அவதரிக்க போற, இன்னும் அவதாரங்கள் ஒன்றுதான் பாக்கி இருக்கு. அப்ப பூமியில எல்லா அவதாரமும் பண்ண போறேன்னா மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே மகா சக்தி நீ தான். நீ இப்ப தண்ணிக்குள்ள எனக்கு திருவிழாவில் காட்டிக்கிட்டு இருக்க, என்னையாது ஒண்ணு வெளியில வா, இல்லைன்னா நான் ஒரு 3 போட்டு நான் வெளியில வரேன், என்ன முடியாது. நான் ஏதோ கொஞ்சம் மந்திரியா கம்சன்ட்ட ஏதோ இருக்க முடியும், என் படத்துல மண்ணலி போடுறாங்க. அக்ரூவர் இந்த உலகத்தில் என்னென்ன ஆச்சரியமான பொருள்கள் இருக்கின்றனவோ அத்தனை பொருட்களையும் நீதான் இருக்கிறாய். ஆச்சரியமான பொருள்கள் நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை பொருட்களிலும் கண்ணன் தான் இருக்கிறார். உங்களுக்கு எது ஆச்சரியம் தோணுதோ அதுபோல கண்ணன் தான். உங்களுக்கு ஒரு கணவர் ஆச்சரியமா, கண்ணன். உங்களுக்கு ஒரு மனைவி ஆச்சரியமா, கண்ணன். நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா, கண்ணன். உங்கள் பங்காளி ஒருவர் உங்களுக்கு ஆச்சரியமா, அவரும் கண்ணன். உங்கள் குரு உங்களுக்கு ஆச்சரியமானவரா, கண்ணன். இந்த குழந்தை ஒரு ஆச்சரியமான குழந்தையா, கண்ணன். மலேசியாவில் வாங்கின கைக்கடிகாரம் ஒரு ஆச்சரியமான விஷயமா, அதற்குள் கண்ணன். கண்ணன் இல்லாத இடமில்லை. அதனாலதான் கண்ணன். அவன் எப்படின்னா அவன் ஒருத்தன் தான் புருஷோத்தமன். புருஷன் ஆத்மா, புருஷனுடைய ஆத்மா புருஷோத்தமன். அவன் ஒருத்தன் தான் புருஷன். நீங்க எல்லாருமே பெண்பா. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அப்படியே அப்படிப்பட்ட ஆளா அக்ரூவர் வந்து அழைச்சிட்டு வர. கம்சன் பார்த்துட்டான், சரி இவனை எப்படிலாம் துவம்சம் பண்ணலாம் அப்படின்னு. அவன் வர்றதுக்கு முன்னாடியே காவலாளி ஒருத்தர் ஆன்றான். தனுர் யாகம், தனுர் யாகத்துக்கு எல்லாரும் வர்றாங்க. கம்சனுடைய தனுர் யாகத்துக்கு அத்தனை பேர் வராங்க. இவன் போற வழியிலேயே ஒரு சலவை செய்யக்கூடியவனை பார்க்கலாம். அவன் ராஜா ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறான், வச்சிருக்கான். ராஜாவுடைய துணியெல்லாம் தலைவர் பண்ணிட்டு இருக்கான். அந்த துணியை கேட்கிறான்.
அது கேட்டோடனே இவங்க கூட வந்து பலராம எல்லாம் கூட வந்தவங்க நீ போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலவக்காரனுக்கு ஒரு அருள் செய்யலாம். ஒரு பூ விற்கக்கூடிய ஒரு பூ விழுந்த ஒரு பெண்மணி வருவா. என்னென்ன நடுநடு திருவிழா பண்ணிட்டே போறாங்க அந்த மாளிகைக்கு பொறுத்த வரையா. ஒரு பூ விழுந்த ஒரு பூ விற்கப்படுது சுதாமணி அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் அவகிட்ட தொட்டு பூவை வாங்கின உடனே அவருடைய பூலாம் வலிக்கப்படுது. சரியா சொன்னேன். குருடர்களை பார்க்க வைக்கும் விருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் விருந்தாவனம். அப்படிப்பட்ட அருள் கொண்டவர் கிருஷ்ணன். இந்த பூன் விழுந்தவர் அவளை தொட்டு பூவத்தாய் அவன் ஒன்று வைக்கலையா அவன் அதை தொட்டு பூ கிருஷ்ணத்தை கையில கொடுத்த. அதெல்லாம் நீங்க வரலாம். இவன் வந்து அரண்மனை வாசல், கம்சனுடைய அரண்மனை வாசல். அங்க வந்து ஒரு யானையை நிறுத்தி வச்சிருக்கிறான் கம்சன். அந்த யானையை விட்டு எடுத்தோடனே பலராமனையும் கிருஷ்ணனையும் தாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. அந்த பாகன்கிட்ட சொல்றான் அப்பவே, அந்த யானை பாகன்ட்ட ஏப்பாவும் யானை அடங்கி வை அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணன். கேட்கல அந்த யானை பாகன். ஏன்னா யானை பாகன் முன்னாடியே விஷயத்தை சொல்லி வைக்கிறான், கிருஷ்ணன் வருவான். அந்த யானை அவன் சொல்லிட்டு பலராம அவன் வாழை பிடிக்கிறான். கிருஷ்ணன் அவனுடைய தும்பிக்கையை அதை தந்து பிடிக்கிறான். ரெண்டு பேரும் அந்த யானை கூட சண்டை போடாம யானை கீழே விழுந்தது. யானுடைய இரு தந்தங்களையும் பலராமன் தோல்ல தூக்கி போட்டுட்டான். இவனு சும்மா அவன் கூட போய் அவன் பலராமன் வர்றான். பலராமன் இந்த யானுடைய இரு தந்தங்களையும் தூக்கி தோளிலே சுமந்து கொண்டு அந்த அரண்மனை வாயில் வழியா உள்ள வரான். அங்க ஒரு மல்யுத்த போர் தயார் பண்ணி வச்சிருக்கான் கம்சன். இந்த மல்யுத்தத்துல சானூரன் ஒருத்தன், முஷ்டிகன் ஒருத்தன், ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேரும் மல்யுத்தக்காரனுங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய போர் வீரர்கள் மல்யுத்தத்துல. அவனுங்க ரெண்டு பேரும் யாரையுமே அழிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த மல்யுத்தக்காரர்கள். அவனுங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு பேரும் தப்பிக்கவே முடியாது. கம்சனுக்கு நல்லா தெரியும். அதனால உள்ள வர்றான். உள்ள உடனே கம்சன் ஏற்பாடு பண்ணிருக்கான். சானுகரன் இந்த ரெண்டு பேர் இங்க, நாங்க ரெண்டு பேரும் நாங்க மல்யுத்தம் பண்ணோம், எங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி டோக்கன் என்னன்னு கேட்கலாம் தானே. ஏய், உங்க 11 வயசு, உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாதா உங்க ரெண்டு பேருக்கு மியூசியம் வைக்கல, என்ன நீங்க ரெண்டு பேரும் வந்து மல்யுத்தம் ஓடிக்கணும். அதுக்குள்ள கம்சன் போய் ஒருத்தர் சொல்றான், அது மல்யுத்தக்காரன் சானுகரன் முஷ்டிகரனும் இவனுக்கு ரெண்டு பேரும் உள்ள விட மாட்டேங்கிறான். அவன் கம்சன் கூப்பிட்டு அனுப்பிச்சான். ஏய், நீ வர, அவங்கள தான் நான் எதிர்பார்த்துட்டு நீ காரியத்தை எடுத்து சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரும் உள்ள விடுறான். அப்புறமா அந்த மல்யுத்த ஆரம்பம். சானுகரன் கூட போர் போயிட்டான். கிருஷ்ணன் வரலாமா முஷ்டி தான் மல்யுத்தானா, கத்தியத்து கூடாது, அருவாக்கு கூடாது, முஷ்டியால சண்டை போட்டு சானுகரனை விழுத்திடலாம். இவன் பலராமன் முஷ்டியால போர் புரிஞ்சு அவனை முஷ்டிகரனை ஊத்துறான். ரெண்டு பேரும் சானுகரனும் முஷ்டிகரனும் தீர்ந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே இது அங்கே ராஜா அந்த காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மல்யுத்தம் நடக்குதுன்னா ஒரு ஒரு ரொம்ப ஹைட்டா ஒரு இடத்துல இருந்து தான் ராஜா பார்ப்பாரு. இங்கே இதுதான் நடக்கும். இவனுக்கு ரெண்டு பேரும் மாற்றி சாட்சி உடனே பயந்துட்டு அப்படியே என்ன பண்ணான், அப்படியே கம்சன் இப்படி எழுந்திருக்கான், அப்படியே பார்க்கலாம் பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல. 11 வயசு, ஓ இவன் தான் அப்பனா நம்மளுடைய மரணத்துக்கு காரணமான 8ஆவதாக பிறந்த ரேவதியின் மைந்தனும். அங்கதான் மூளையில் தட்டு அப்பதான் யாருக்கு கம்சன் அப்படியே சில சமயத்துக்கு நமக்கு பயம் வந்தா அப்படியே எஞ்சிக்கும். நல்ல வாத்தியார் வந்து பாடம் நடத்தினா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்போம், காலாட்டிட்டு நல்ல வாத்தியார் ஒரு நல்லா நடத்துவாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா அழகு நல்லா தெரியும். நல்ல வாத்தியார்னா பையன் எப்படி ரிலாக்ஸாக இருக்கணும், காலம் ஆட்டிட்டு இருப்போம். வாத்தியார் ஆட்டுற வழி ஒன்றாக
ரொம்ப அருமையான வாத்தியார் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவான், மெதுவா போறதுக்கு வெளியில கேட்டு 2 பக்கம் கேட்டு மெதுவா எழுந்திருப்பாங்க. எழுந்திருக்கே தெரியாம எல்லாரும் எழுச்சி நிப்பானும்ல, பிரசன்ட் சார் அப்படின்னு அவ ஓடி போயிடுவாங்க. இந்த பக்கமா அப்படின்னு இவங்க கேட்டு ஓடி போயிடுவாங்க. இவங்க எப்படி எழுச்சாம இதுவா எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தெரியாது. வாத்தியார் எஸ் சார் ரமேஷ் அப்படின்னு கணேஷன் கூப்பிட்டு இருக்கிற கம்சனை முடித்தான். நிறைய பேர் கம்சனை தலையை கொய்தான், கம்சனை வாளால் வெட்டினான், கை வெட்டுப்பட்டு கை அங்க பறந்தது, கை இதெல்லாம் சும்மா விளையாட்டு வர்ணனைக்காக சொல்றது. நிஜமாலுமே கிருஷ்ண பரமாத்மா கம்சனை வதம் செய்தது சத்தமின்றி ரத்தமின்றி கத்தியின்றி அமைதியா முஷ்டியாதான் கம்சனை. பலராம் வந்து காலால தட்டி பார்த்தான், சுசுவர் இருக்காங்க. அவனுக்கு அடுத்த வேலை என்ன, ஒரு ஆள் தீர்ந்துட்டான். அந்த கம்சன் கதை ஆத்துடன் முடிவு. நீ தான் ராஜா, பிரமாவன ஆட்சி பண்ணு, ஓடிப்போ, உனக்கு நான் என்னென்ன உதவி செய்யணுமோ நான் செய்யறேன். எல்லாம் செஞ்சு முடிச்சான். கம்சனின் சிறைச்சாலைகளுக்கு வந்தான். அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் விடுதலை பண்ணணும். ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டை தோக்கடிச்சிட்டோம், ஒரு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டை தன் வசம் கொண்டுட்டு வந்துட்டோம்னா முதல் யார் அந்த நாட்டை படையெடுக்கிறாங்களோ அந்த அரசன் வந்து முதல் சிறைச்சாலைகள் தான் வருவான். ஏன்னா இவனுக்கு வேண்டிய ஆட்களே அந்த சிறைச்சாலையில போட்டு வச்சிருப்பான். அதை முதல் விடுதலை பண்ணணும். அந்த பொறுப்புணர்வு, அந்த அரச பொறுப்புணர்வு, ராஜ பொறுப்புணர்வு கண்ணனுக்கு இருந்ததுனால முதல் சிறைச்சாலை வரலாம். முதல் சிறைச்சாலை வந்தது அங்க யார பார்க்கலாம் தெரியுமா? வசுதேவரையும் தேவையும் வரலாம். 2 பேரையும் கண்ணில் தாரத்தாலே கண்ணீர் பெரிய பச்சை குழந்தையா கண்ணு திறக்காம இருக்கும்போது கண்ணை திறக்கல, சிவந்த கண்கள் ஆனா கண் திறக்கல, சிவந்து சிறு சிறு விரல்கள், அந்த விரல் கையோட திறக்கிற 3 கைகள் பிறந்தது. இந்த காலு நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த சிறு பாதங்களை பாத்தீங்கன்னா சிறு செய்தே அதெல்லாம் ஒரு பிரெட் மாதிரி ஒரு மாசிலப்பா இருப்பாங்க. எங்கன்னா 10 மாசமா அந்த ரத்த பந்தத்தில் ரத்த சிறையில் குளிர்பாதனம் மாதிரி ஐஸ் போட்டியில் இருந்த மாதிரி அந்த குழந்தை இருந்தாங்க. அந்த குழந்தை அப்படி குழந்தையை வசுதேவர் உதவியில் வச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் எங்க போட்டு வந்தாரு? கோகுலத்துக்கு. அப்ப பார்த்தது இவன் தேவகி அந்த குழந்தை 12 வந்து எவ்வளவு வாலிபனாக அந்த கண்ணனை பார்க்கிறான். அப்ப கண்ணுல குளகுளமா கண்ணீர் நிறைய நிக்குது. அப்படியே அது அந்த கண்ணுல தண்ணி நிக்கும் போது அது ஒரு சொட்டு அப்படியே பொத்துன்னு விழும்போது தொடையில சூடா ஒரு சொட்டு தண்ணீர் சிறையில இருந்து பார்த்தோம்னா கண்ணை பார்த்தோன்னா அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அந்த தொடையில சூடா விழுந்த அந்த சூடு விழுந்து சுயநினைவு வரலாம். சரி, சுயநினைவு வந்தோம்னா கண்ணா முடியாதா வந்து கட்டி அணைக்கலாம். நீங்க சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆத்தா காய்க்கு பிள்ளைய காணும்னாலே அது திரும்பி வரும்போது நமக்கு ரொம்ப எவ்வளவு பாசம் கொப்பளிக்கும். 12 ஆண்டு தெரியும். அவன் என்னெல்லாம் பாடுபட்டு இவனா பாடுபட்டான் நமக்கு தெரியும். என்னெல்லாம் பாடுபட்டு எங்கெல்லாம் போய் மதுராவிலிருந்து கோகுலம் போய், கோகுலத்திலிருந்து பிருந்தாவன் போய், பிருந்தாவன் மறுபடியும் வடமதுரை இருந்து என்ன பாடுபட்டான் என் புள்ள. இப்பதானே பிள்ளையை பார்க்க கட்டி பிடிக்கிறா. அப்படியே கட்டி பிடிக்கும் போது அவ கண்ணீர், தாயின் கண்ணீர் மகனின் தோள்பட்டையில வழியுது. அப்படியே அந்த தோள்பட்டையில வழியுது. கண்ணின் முதுகு பூரா அப்படியே கண்ணின் சூட வழியுது. சூட வழியுது.
அது பின்னாடி நிற்கக்கூடிய வசுதேவர் தன் மனைவியின் கண்ணீரை துடைக்கவில்லை. அது துடைக்கல. மனைவியின் கண்ணீரை துடைக்கவில்லை, தன் மகன் முதுகிலே இருக்கிற நீரை துடைக்கிறார். உள்ள மேல அவருடைய கண்ணீர் ஊற்றிச்சான். அதை துடைக்கிறார். துண்டை எடுத்து ரெண்டு பேரும் பார்த்து சேர்ந்துலாம். அவன் கண்ணுல அவன் பகவான் இல்ல, அவன் இழமாட்டான். அவன் கண்ணீர் வராது. மாநில கண்ணீர் தந்தையே தாயே, என் புத்திர கடமைகளை நான் 11 ஆண்டுகளாக மறந்தேன். என் புத்திர கடமைகளை 11 ஆண்டுகளாக நான் மறந்தேன். இனிமேலுக்கு உங்களை விட்டு நான் இனிமேலுக்கு உங்களுக்கு பிரிய மாட்டேன். எந்த நிமிஷத்திலையும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். அதனால ஒண்ணு சேர்ந்தாங்க, தாய் தந்தை மகன் எல்லாம். சரி, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்புறம் பையனுக்கு இந்த பையன் கல்யாணம் பண்ணணும். அடுத்து வந்துருச்சு பொறுப்பு யாருக்கு? வசுதேவருக்கும் தேவகிக்கும். வசுதேவர் பையனுக்கு நல்ல ஒரு குருவா பார்த்து சேர்த்து விட்டாரு. பாடம் படிச்சாங்க. 2 பலராமன் போனாங்க, 3 போனாங்க, எல்லாம் போனாங்க. எல்லாம் பாடம் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்ட உடனே இவனுக்கு வந்து ரொம்ப நேரம் சொல்லி வண்ண காலங்கள் முழங்க, தங்கு முழங்க, வண்ண காலங்கள் ஜொலிக்க, அந்த பிரம்மாண்டமாக அந்த துவாரபாலகி அப்படியே இருந்தது. இத்துடன் சுகர் முனிவர் போதிக்கிறது. இதெல்லாம் நான் அதெல்லாம் போனோம்னா இன்னும் 7 நாள் ஆகும். கடைசியா ஒரு சுகர் கேட்டாரு, ஒரு பரிசத்து கேட்டாரு, ஐயா எல்லாம் சொன்னீங்க கிருஷ்ண பகவான், நாம என்னென்னலாம் செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. வாழ்க்கையில் என்ன செய்யலாம் அப்படின்னு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை மட்டும் தயவு சொல்லுங்க. அழகா சொன்னாரு சுகர். பகவானை பூஜிப்பதும் அங்க பரிசு. உடனே வந்து சுகர் முனிவர் சொன்னாரு, எதை காதால் கேட்க வேண்டும் தெரியுமா? பகவானுடைய நாமத்தை மட்டும்தான் காதால் கேட்க வேண்டும். எதை நாவால் பேச வேண்டும் தெரியுமா? பகவானுடைய பெயரை மட்டும்தான் உச்சரிக்க வேண்டும். எதை மனதால் நினைக்க வேண்டும் தெரியுமா? பகவானை மட்டுமே நினைக்க வேண்டும். மற்றதுக்கா படவாடமா ஆட்டம் பாட்டம், இவன் நினைக்கணுங்கிறதா நம்ம செய்யணும், அவன் பாராட்டணுங்கிறதா நம்ம செய்யணும், இவன் நம்ம புகழ்ச்சியா பேசணுங்கிறதா செய்யணும். இந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. பகவான் மட்டுமே. பகவானை பற்றி பகவானை கண்ணால் பார்க்க வேண்டும், பகவானை பற்றி காதால் கேட்க வேண்டும், பகவானை பற்றி நாவால் பாட வேண்டும். பகவானை மட்டும்தான் நெஞ்சத்தில் இதயத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற வேஷங்கள், மற்ற படவடங்கள் அத்துணையும் வாழ்க்கையின் மாயை, நிலையானதல்ல என்று சொல்லி சுகர் முனிவர் உள்ள உபதேசங்களை முன்வைக்கிறார். நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்தால் எங்கு வேண்டுமானாலும் என்கிற கிருஷ்ணாவதத்தை நான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க தயாராக இருக்கிறேன். நான் என்னுடைய பெருமைக்காக மட்டுமல்ல, என் பெயரை பரிசாற்றுவதற்காக இல்லை. பகவானின் பெயர் இன்று இதுக்கெல்லாம் நேற்று கடந்த குழந்தை கூட போய் சேர வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கம் மட்டுமே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து கேட்ட அத்துணை பேர்களது துன்பங்களும் சிரமங்களும் நிறைவேறாத கோரிக்கைகளும் சாயுச்சிய பதவி அடைய வேண்டிய முன்னோர்களும் சில பேர் பண்றது இல்ல, திதி கொடுக்கறது இல்ல, அப்படிப்பட்டவர்கள் இருந்தால்
அவர்களது முன்னோர்களும் இந்த பாகவத கதை சிவந்த மேனிக்கு கண்ணனை பத்தி சொன்ன உடனே அவங்களும் ஒரு திருடன் ஆயிட்டாங்க. சொல்லும் போதே நான் 10,000 20,000 சொல்லல, எதிர்பார்த்து சொல்லலேன்னு. கோடி கோடியா கொள்ளையடித்து வச்சிருக்கிய மகனையும் மகளை, இதை விட உங்களுக்கு என்ன கோடி வேணும் இல்லையா? அற்புதமான செல்வங்கள். இப்ப இத்தனை உள்ளங்களையும் கொள்ள எத்தனை பேரும் எவ்வளவு பெரிய ஒரு மகா உன்னதமான மனசோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நமது உள்ளங்களை எல்லாம் கொள்ளையெடுத்த நமது பாகவத பழனியப்பன் பாரியார் அவர்களுக்கும் திருவாசகமணி வள்ளியம்மையாச்சி அவர்களையும் உங்கள் அனைவரது சார்பாக நாங்கள் பாராட்டி இந்த பொன்னாடியை பொன்னாடி போத்திக்கணும். பொன்னாடி வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். வள்ளியம்மையாச்சி அண்ணன் குடும்பம், ஆட்சி குடும்பம், மக்கள் எல்லாரும் வாழ்க வளமுடன். இங்க பாருங்க ஒரு நிமிஷம். மனைவி நல வேட்புனான்னு சொல்லி கொண்டாடுவாங்க. வேற யாரும் நம்ம நகரத்தாரோ எவ்வளவு பெரிய பணக்காரங்களோ எவ்வளவு படிச்ச அறிவாளிகளோ மனைவியை புகழ்ந்ததா சரித்திரம் இல்லை. மகரிஷி ஒண்ணுதான் மனைவி நல வேட்புனாள்னு ஒரு நாளைக்கு பொண்டாட்டிக்காக வேண்டி ஒரு நாள் வைப்பாங்க. வாழ்க வளம்புடன். நானே நாகப்படம் குடும்பம் புள்ள குட்டி எல்லாரும் வாழ்க வளம்புடன். ரொம்ப சந்தோஷம். இந்த முகூர்த்த மாலை இந்த புடவையெல்லாம் கொண்டுகிட்டு வந்திருக்கா. அப்ப அவருடைய குடும்பம் மிக உன்னதமாக வர வேண்டும், மேலும் அவருடைய சிறப்பு பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகுந்த பலத்த கரதோஷம் இப்பொழுது அண்ணன் சபாரத்னன் அவர்கள் உண்டானதோ அதுபோலதான் கடைசி வரை அந்த கருவொளி இருக்கும். இருந்ததுக்கு அதே அளவுதான். மற்ற இமை மட்டும்தான் வழங்குமே தவிர உடல் கல்யாணத்தை பார்க்கணும்ல. கண்ணதாசனுடைய கவியரங்கத்துல மா கண்ணப்பன் என்னுடைய சித்தப்பா மகன் பேராசிரியர் அவர் பாடினார். அந்த பாட்டை பாடி வேலையில் இருந்தாங்க, மற்ற கவிஞர்கள் இருந்தாங்க. அதையோடு பார்த்து எப்படி கவிஞரால் இப்படி பாட முடிந்ததுன்னு கேள்வி கேட்டாரு. கவிஞர் உட்பட எல்லாரும் ஆச்சரியமாக அவங்க காத்துமே இருந்தாங்க. அவங்களுக்கு விடை தெரியவில்லை. உடனே கண்ணப்பன் அவர்கள் பாடினார்கள். சொல்லுடா வாய்ந்தது அம்மா என்று சொர்க்கமே தெரிகிறதா உண்ணாது என்று பாடினார். எல்லாரும் கைதந்தார்கள். அவ்வளவு அற்புதமான கவிஞர். அப்புறம் அவருக்கு தாராட்டு பாடியிருக்காரு கண்ணதாசன் பற்றி. மா கண்ணப்பன் யாரும் அடிக்கவில்லை, ஐவரும் புரிந்தவில்லை, தானாய் அழுகின்றால் தம்பி துணி கொண்டு வந்திருக்கிறது. வீட்டுக்காய் அழுகு பார்க்கறது இல்லை, எங்க ஐயாவும் பார்க்கறது இல்லை, எங்க அப்பச்சியும் பார்க்கறது இல்லை, நானும் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த எதிரி வீடுன்னு சொல்லுவாங்க சம்பந்தப்புறம், அவரு கேட்டா அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. அதனால அந்த முறைகளை நாங்கள் பின்பற்றுவோம். நல்ல பேர் பொருத்தம். இங்கே வைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால ராமாயணம் நாம் பார்க்கலாம் வேணும்.
சின்ன சின்னமா இருக்கு எல்லாம். இந்த இதை போட்டு விடு. திருமாங்கல்யம், அம்பாளுடைய திருமாங்கல்யம், சீனிவாச பெருமானுக்கும் கல்யாணம். மேடம் போட்டலாமா? ஆணி நடுவில் இருக்கு. முறுக்கு வடை, கீரை, எல்லா பலகாரங்களும் வந்துருக்கு. இது சொல்லுங்க, இது என்னங்க? பழ வகைகள், நானாவித பழ வகைகள். ஜிலேபி, அல்வா, ஜிலேபி, பருப்பு, அவல், மிக முக்கியமான பருப்பு தேங்காய். பருப்பு தேங்காய் கண்ணனுக்கு சுதாமகர் கொடுத்த அற்புதமான அவல். அவல் சேல குசேலன் கொண்டு வந்து கொடுத்த அவல். ஜிலேபி, ஜிலேபி இறைவன். மிட்டாய் ரொட்டிகள் எல்லாம் இருக்கிறது. மிகச் சுவையான அல்வா எல்லாம் கண்ணனுக்கு மிட்டாய் ரொட்டிகள். பழிவானின் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புத்தோன் பாண்ட சன்னியமும் பல்லாண்டு. கர்மமதி வழியமைக்கும் விவசாய மங்களம். இந்த பல்லாண்டு என்னப்பா எப்பவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாசனம் பல்லாண்டு படிக்கிறது என்னென்னா, நமக்கு நம்ம வீட்டில் ஆத்தா அப்பா விசேஷம் நடந்தால் எல்லாரையும் உட்கார வச்சு தேங்காய் சுற்றி திருஷ்டி கழித்து முச்சத்தில் போய் கொண்டு போய் போடுறது உண்டு. அது மாதிரி பெருமாள் திருமால் அழகோ அழகாம். அவருக்கு வந்து பார்க்குறவங்கெல்லாம் திருஷ்டி பட்டுடுமா. அந்த திருஷ்டி கழியறதுக்காக
பெரியாழ்வார் வந்து இந்த பல்லாண்டு பாடினது. அதனால் இப்போ இந்த வைபவம் முடிஞ்சும் இது திருஷ்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், திருமாலுக்கும் கண்ணனுக்கும் திருஷ்டி வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த பல்லாண்டு படிக்கப்பட்டது. அவ்வளோதான். எல்லாருக்கும் அப்படியே ஒரு சுத்து, ஒரு சுத்து அப்படியே வலது படம் அப்படியே எல்லாரும் மேல அப்படியே அப்படியே நாளைக்கு இருக்கிறவங்க நம்ம நாளைக்கு விளாடிமலை போறோம். எங்க இருங்க முத்தையாட்ட கொடுங்க. தாய்மார்களே, எல்லாரும் அமைதியா இருந்து இந்த அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கணும். நீங்க ருக்மிணி கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நம்ம பழைய வாரியர் ஐயா 70க்கு இன்னும் கூப்பிடவே முடியல, 70 படிக்க போராடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் 75 படிக்கிறாராம். அதுக்கு முன்னாடி இந்த 71ல நம்ம எல்லாரும் சந்தோஷப்படக்கூடியாக இப்பொழுது ஒரு என்ன சொல்றது, என்ன தாண்டி தாண்டி பண்ணிக்கிறாங்க எல்லாரும். இப்படி வாங்க காலி வசம் பார்த்து கொடுத்து போட சொல்லுங்க. எல்லாரும் கை தட்டுங்க, கரகோஷம். வச்சுடுங்க. இப்ப 7 நாளும் பட்ட கஷ்டம்லாம் அப்பாவுக்கு தெரியாத மறந்து போச்சு. போடுங்க. இங்க மாற மாட்டாப்பா. இன்னொரு தடவை மாற மாட்டேங்க. அன்பான பக்த பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அற்புதமான ஸ்ரீமத் பாகவத சப்தாகமம் என்று சொல்லக்கூடிய பாராயணம்
இது கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது. சப்தன்னா 7 சப்த ஆகம பாராயணம்னா என்ன செய்வாங்க காலையில். இது பெரும்பாலும் ஐயங்கார்கள் தான் சொல்லுவாங்க. நகரத்தார் இதுதான் முதல் முறை. அவங்க சொல்லும்போது என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இந்த சான்ஸ்கிரிட்லாம் பழக்கங்கிறதுனால காலையில் சப்தாகம பாராயணம் பண்ணுவாங்க. அதை கிருஷ்ணர் இது வச்சு பூஜை பண்ணி பாராயணம், அந்த சான்ஸ்கிரிட்டை பாராயணம் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாயந்தரம் இந்த பாராயணம் பண்ணது பூரா கதையாக சொல்லுவாங்க. அற்புதமான கதையாக சொல்லுவாங்க. அது 7 நாள் இந்த பாகவத புராணம் நடைபெறும். இந்த பாகவத புராணமானது பரிஷத்து மகாராஜா, அதாவது பஞ்ச பாண்டவர்களின் 3ஆவதாக உள்ள அர்ஜுனனுக்கு மகன், அர்ஜுனனுடைய மகன் வீர அபிமன்யு. அந்த வீர அபிமன்யு போரிலே வீரமரணம் எய்துவிட்டான். அவன் மனைவி உத்தரை. அந்த உத்தரையின் மகன்தான் இந்த பரிஷத். அவன் பட்டத்துக்கு வருகிறான். அவன்தான் பரிஷத்து மகாராஜா. அப்படி பரிஷத்து மகாராஜா வரையில் அவனுக்கு என்ன பண்ணுறார், ஒரு நாள் சிறு வயதாக இருக்கும்போது காட்டுக்கு போகிறான். என்ன இளவரசர்கள் குதிரையில் போவாங்க. அப்படி போகையில் ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். பார்த்துட்டு இந்த முனிவர் இப்படி உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சுத்தம் முத்தம் பார்த்தான். ஏன்னா அவனுடைய வயசு ஒரு குசும்புத்தனமான ஒரு விளையாட்டுத்தனம். அப்போ என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஒரு பாம்பு செத்து கிடக்கு. அந்த செத்த பாம்பு அந்த கம்பால் தூக்கி அந்த முனிவருடைய கழுத்தில் போட்டுட்டு அவன் போயிடுறான். அப்படி போய் அவருக்கு ஏதொன்றுமே பிரஜை இல்லை. அவருடைய நாமோ நாராயணாவே சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ அவருடைய மகன் பார்க்குறான், அப்பா கழுத்தில் பாம்பை தூக்கி போட்டிருக்கானே, யார் போட்டது? யார் போட்டிருந்தாலும் அவன் 7 நாளைக்குள் சாக கடவுது, மரணம் எய்த கடவுதுன்னு சாபம் போட்டார். அப்பா முடிச்சு பார்க்குறாரு, ஏண்டா தம்பி இப்படி செய்யலாமா, இவ்வளோ பெரிய சாபத்தை கொடுத்துட்டியே. அவர் ஒரு நல்ல மகாராஜா, மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியவன், அவனுக்கு போய் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டியேன்னு வருத்தப்படுறார். அப்படிப்பட்டு அவன் இதுக்கு உபாயம் என்ன, இந்த சாப விமோசனம் பெறுவார் 7 நாளைக்குள்ள சாபப்படுறமே, இதுக்கு விமோசனம் என்னன்னு கேட்குற பொழுது 7 நாளைக்குள்ளே நீ போய் பாரதம் கேளு, அதாவது உபன்யாசம் சப்தாகம பாராயணம் கேளு. அதாவது துர்வாச முனிவருடைய மகன், அவர் தான் சுகர் முனிவர், கிளிமூக்கு முனிவர். அவர்கிட்ட போய் நீ இந்த சப்தாகம பாராயணத்தை கேளு, உன் பாவமெல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் சுகர் முனிவர்கிட்ட வர்றான். ஐயா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இந்த 7 நாள் இந்த கதையை சொல்லி எனக்கு ஒரு விமோசனத்தை நீங்கள் பண்ணி தரணும்னு சொல்கிற பொழுது அவர் அந்த சுகரானவர் அந்த கதையை சொல்லார். அப்படிப்பட்ட அற்புதமான புராணம்தான் சப்தாகம பாராயணம், பாகவத பாராயணம். அப்படிப்பட்ட இந்த பாகவத புராணத்தை சிதம்பரத்திலே அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே ஆங்கிலத்துறை பேராசிரியராக தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடிய, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய திரு கதி பழனியப்ப செட்டியார் அவர்கள் இந்த பாகவத கதையை சொல்வதற்காக எடுத்து நமது நகரத்தார்களே முன்னோடியாக இருந்து இந்த கதையை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது இந்த பாகவத கதையை நமது ஐயங்கார்கள் மட்டுமே சொல்லக்கூடிய இந்த பாகவத கதையை நம்ம நகரத்தார் சொல்கிறாரே என்பதற்காக அதிலே நாங்கள் பாகவத பழனியப்பன் என்ற ஒரு பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். பாகவத பழனியப்பன் ஐயா அப்படி சொல்லி அவங்க கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் வந்தவங்க இது வாரியார் மாதிரி இவங்க பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் சொன்ன அந்த பாகவத பழனியப்பனோட வாரியாரையும் சேர்த்து பாகவத பழனியப்ப வாரியார் என்று சொல்ல வேண்டும் என்று தமிழ்துறை பேராசிரியர் திரு தேனப்பன் ஐயா கேட்டுக்கொண்டதற்கிணங்க அன்று அந்த முதல் கொடுத்த பட்டத்தோடு பாகவத பழனியப்ப வாரியார் என்று அழைக்க ஆரம்பித்தோம். அந்த பெயர் அப்படிப்பட்ட அவர்கள் 7 நாள் இந்த அற்புதமான கதையை சொல்லியிருக்கிறார்கள். முதலிலே பாகவத தோற்றம், அடுத்தது துருவனுடைய கதை, துருவனுடைய சரித்திரம், அதற்கு அடுத்தபடியாக பிரகலாதனுடைய சரித்திரம்.
பிரகலாதன் இரண்யனை வரம் செய்ய மகாவிஷ்ணு தோன்றுவதற்கு காரணமாக இருந்த பிரகலாதனுடைய கதை. அதற்கு பிறகு கஜேந்திர மோட்சம், நாராயணா என்று யானை அலறியதை கேட்டு யானைக்கு மோட்சம் கொடுக்க வந்த கஜேந்திர மோட்சம். அதற்கு பிறகு கிருஷ்ணாவதாரம் எடுத்து அந்த எப்படி அவர் சிறையில் பிறந்தார், அங்கேருந்து எப்படி அவர் யார்கிட்ட வந்து வளர்ந்தார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்த கதை என்ன அப்படிங்கிற கிருஷ்ணாவதார கதைகள் பூரா சொல்லி அதற்கு அடுத்தபடியாக பிருந்தாவனமும் நந்தகுமாரன் என்று சொல்லக்கூடிய கோபியர்களோடு விளையாண்ட அந்த ராச லீலையை வெகு அற்புதமாக நயமாக நடித்து காட்டினார்கள். ஆகவே அப்பேற்பட்ட அந்த பிருந்தாவனமும் நந்தகுமாரன்னு பாட்டு இருக்குது, பிருந்தாவனமும் நந்தகுமாரன். அந்த மாதிரி அந்த நந்தகுமாரனுடைய விளையாடல்கள். அதன் பிறகு 7வது நாளிலே மிக அற்புதமான இந்த நாளிலே அவருடைய ருக்மிணியினுடைய கல்யாண கதையை சொல்லி ருக்மிணிக்கு கல்யாணம் நடத்தி வைத்து இந்த விழா இனிதே நிறைவுற்றது. இந்த அற்புதமான பாகவதம் அத்தோடு முடிவுற்றது. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான கதையை சொல்லிய பாகவத பழனியப்ப வாரியார் அவர்களுக்கு துணையாக இருந்த மிக பெரும் தமிழ் பேராசிரியை பட்டம் இசை கல்வி பேரொளி திருவாசகத்திற்கு உரை எழுதிய மிகப்பெரிய வள்ளியம்மை ஆட்சி அவர்கள் துறவியாராக இருந்து அவர்கள் ஆற்றிய பணியும் மிகப்பெரிய பணி. ஆகவே இப்பேற்பட்ட அற்புதமான கணவனும் மனைவியும் சிவமும் வைஷ்ணவம் சேர்ந்து நடத்திய ஒரு அற்புதமான திருவிழா. இந்த திருநாளிலே ஜனங்கள் அனைவரும் வந்திருந்து 7 நாளும் அமைதி காத்து அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயனுற்றார்கள். அவர்கள் எல்லா விதமான பயன்களும் கிடைக்க வேண்டும். பயனடைந்தவர்கள் வந்து பயன்களை சொல்ல வேண்டும். மேலும் மேலும் பாகவத பழனியப்ப வாரியாருடைய பணி தொடர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான அன்பு வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நான் கூறியதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். ஐஸ்வர்யம் சேவிங் ஸ்கீம். Meenu Subbaiah Diamond.